இன்னைக்கு நம்ம லீட்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி டிஃப்ரென்ஷியேட் பார்க்க போகிறோம். சிஆர்எம் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காமிக்கும். இதில் வந்து லீட்ஸ்னு ஒன்று காமிக்கும், அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று காமிக்கும். மோஸ்ட்டாக மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன மீனிங் தெரியும். லீட்ஸ் தான் என்னென்னா வந்து வரக்கூடிய என்கொயரிஸ் எல்லாமே வந்து நம்ம லீட்ஸில் இருக்கும். அதில் ஃபேக் என்கொயரிஸ் இருக்கலாம், இல்லை பேசிக்காக விசாரிச்சவங்க இருக்கலாம், பொட்டன்ஷியலான என்கொயரிஸும் இருக்கும், பொட்டன்ஷியல் இல்லாத என்கொயரிஸும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா லீட்ஸில் இருந்து இதை கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியில் ரொம்ப பொட்டன்ஷியலான இன்க்வரிஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதுதான் பேசிக்காக ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே ஃபாலோ அப்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு செக்டாரில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சில காலம்ஸ் வேணும் அப்படி சொன்னால் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்கே போய் கிரியேட் பண்ணலாம்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து கஸ்டம் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எங்கே இருக்குன்னா மாஸ்டர்ஸில் இங்கே கஸ்டம் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க ஆப்ஷனு. ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கேயே வந்து கஸ்டம் ஃபீல்டு சொல்லிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரே ஒரு காலம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். நான் கஸ்டம் ஃபீல்டு கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கீங்க, ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2 வீலரா இல்லை 3 வீலரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியேஷன் வேணும் அப்படி சொன்னால் இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட் மாஸ்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த கஸ்டம் ஃபீல்டு பற்றி நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ இந்த கீழே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து லீட்ஸ்லேயே வேணும், ஆப்பர்ச்சுனிட்டிலேயே வேணும். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது வந்துடும். உங்களுக்கு கொட்டேஷன் வேறு எதெல்லாம் வேணும்னா நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்ட உடனே நான் வந்து ரெண்டு ஆப்ஷன் மட்டும் கொடுக்குறேன். இந்த டைப்பில் வந்து நான் வந்து ட்ராப் டவுன் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து வெஹிக்கல் டைப்பு. கீழே வந்து சாய்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 வீலர், அதுக்கப்புறம் 3 வீலர். ஸோ ரெண்டுத்துலேயே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த லீட்ஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். சிஆர்எம்ல போயிட்டு நான் லீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலர்ன்ற ஒரு செக்மெண்ட் வந்து வந்திருக்கும். இப்போ சப்போஸ் அப்படி வரலன்னா இந்த காலம் கண்ட்ரோல் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த இடம் தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு சில வாட்டி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். 2 வீலர் 3 வீலர் சொல்லிட்டு. ஒரு நிமிஷம். இங்கே வெஹிக்கல் டைப் வந்துருக்கு பாருங்க. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு புதுசான ஒரு என்கொயரி போடுறேன். டெஸ்ட் என்கொயரின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கல் டைப் வந்துருக்கு பாருங்க, 2 வீலர் சொல்லிட்டு. நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கல் டைப் வந்துருக்கு பாருங்க. சப்போஸ் இதில் வெஹிக்கல் டைப் நம்ம செலக்ட் பண்ணலன்னா இங்கே இருந்தே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது அது எல்லாமே எடுத்துக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீட்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு மேலே காமிக்கும். லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து புது லீட்ஸ் என்கொயரி கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து வாய்ஸ் மூலியமாகவும் லீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு என்கொயரி வந்திருக்குன்னு சொல்லி சொன்னீங்கனாலே போதும், அது வந்து ஒரு லீடாக கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த லீட்ஸ் வந்து ஒரு 4-5 டைப்பில் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் வியூவில் பார்க்குறோம். நம்ம வேணா கார்டு வியூவில் பார்த்துக்கலாம், கான்பன் வியூவில் பார்த்துக்கலாம். நம்ம இங்கேருந்து ட்ராக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ்க்கு விட்டுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இது வந்து 4th வந்து ரிப்போர்ட் வியூ. ரிப்போர்ட் வியூனா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு 4 ஸ்டாஃப் இருக்காங்க, பாரதிதாசன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டாஃபும் ஒரு ஸ்டேஜில் வந்து எவ்வளோ லீட்ஸ் வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கறது. இதே வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலேயே உங்களுக்கு காமிக்கும். ஒரு ஸ்டாஃப் பேஸ் பண்ணி நம்மளுக்கு எத்தனை என்கொயரிஸ் இருக்குது, அவங்க வந்து எவ்வளோ பொட்டன்ஷியலாக வந்து இது பண்ணுறாங்க, கன்வர்ஷன் ரேஷியோ, இது எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். ப்ளஸ் வந்து இதில் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக ஃபாலோ அப் சொல்லுவோம்ல, அதுதான் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் 2-3 டைப்பு ஆட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து ஒரு லீடு இருக்குது, இதுதான் அந்த லீடு. ஓகேங்களா? இந்த லீடை பார்த்த உடனே எனக்கு வந்து என்னைக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தெரியாதுல்ல. ஸோ நம்ம இங்கே ஸ்க்ரால் பண்ணோம்னா இங்கே வந்து நெக்ஸ்ட் ஃபாலோ அப்ல எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இதே கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொட்டேஷன் கேட்டிருக்காங்க, ஒரு 3 நாள் கழிச்சு நம்ம கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை கிளிக் பண்ணிட்டு 3 நாள் கழிச்சு 1 2 3 30th வந்து அவங்க ஒன்று கேட்குறாங்கன்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்துடும். இந்த பாப்பப்ல நான் என்ன பண்ணுறேன்னா நீட் கொட்டேஷன் சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அப்படி இல்லை எனக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கூட வந்துடும். இந்த கஸ்டமர் ஒரு கொட்டேஷன் கேட்டிருக்காங்க, ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்க சொல்லியிருக்காங்க.
இப்போ நான் சம்திங் நான் பேசியிருக்கேன். இப்போ நான் பேசுறது தமிழ்ல பேசிக்கலாம், இல்லை இங்கிலீஷ்லயும் பேசிக்கலாம். நான் பேசுறது அப்படியே இங்கே டைப் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஷெட்யூல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து இது வந்து நார்மல் பிளாக் கலர்ல தெரியுது. ஏன்னா வந்து இன்னும் அந்த டே வந்து வரல. ஸோ இந்த டேஸ்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு, ஆனால் நான் ஃபாலோ பண்ணாம இருக்கேன். ஸோ அது பேஸ் பண்ணி ஓவர் டியூல இருக்கு. நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஓவர் டியூ என்கொயரிஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபாலோ அப் ஓவர் டியூன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணா வெறும் ஓவர் டியூல இருக்கிற லீட்ஸ் மட்டுமே நம்மளுக்கு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த லீடு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு லீட் பேஸ் பண்ணி எத்தனை ஃபாலோ அப் நடந்திருக்குன்னு சொல்லி தெரியும். இந்த ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாலோ போட்டிருக்காங்க, அதை அவங்களே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃபாலோ போட்டிருக்காங்க, அது வந்து பெண்டிங்ல இருக்கு. ஆனால் நம்ம வந்து ஓவர் டியூல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்மே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் இந்த லீடை பேஸ் பண்ணி நம்ம கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறது, சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம இங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் மாதிரி இருக்கும். நான் ஆக்டிவிட்டி எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ அப்ஸ் தான். நிறைய டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாஸ்க் பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டி இருக்கும், இல்லைனா ஃபாலோ அப் மீட்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது என்ன ஆக்டிவிட்டின்னு சொல்லி நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துடும். செலக்ட் பண்ணலனாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ப்ளஸ் இந்த அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் பேஸ் பண்ணி ரிமைண்டர் வரணுமா, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி சப்போஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஃபாலோ அப் இருக்குன்னா உங்களுக்கு ரிமைண்டராக அதில் காமிச்சிடும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிலேயே உங்களுக்கு 2-3 டைப்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்கும். இப்போ இந்த வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்வென்ட் ஆக்டிவிட்டியோட ஸ்டேட்டஸ் நம்ம மாற்றுறது. ஸோ இது வந்து ரிப்போர்ட் வியூ, ஓவரால் ஸ்டாஃப்ஸ் பேஸ் பண்ணி ரிப்போர்ட். இது வந்து கேலண்டர், ஒரு நாளும் நம்மளுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணிடுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைனலாக ரிப்போர்ட் வியூ. ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபாலோ அப்ல எவ்வளோ வச்சிருக்காங்க, கம்ப்ளீட்டட்ல எவ்வளோ வச்சிருக்காங்க, ஓவர் டியூல எவ்வளோ வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் இது கேம்பெயின்ஸ் இருக்கும். கேம்பெயின்ஸ்னா என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் ஒரு 10,000 செலவு பண்ணுறீங்கன்னா அந்த 10,000 செலவு பண்ண கேம்பெயின்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ என்கொயரிஸ் வந்து உள்ள வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம கேம்பெயின். அது வந்து அந்த கேம்பெயின் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா லாஸா, அந்த கேம்பெயின் பேஸ் பண்ணி என்னென்ன லீட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளால பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து கோல்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கோ இல்லைனா 2-3 பர்சன் பேஸ் பண்ணி வந்து கோல்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மந்த்லி கோல் சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். நான் வந்து இதில் வந்து டீமா இல்லை எப்படி ஒன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஸ்டாஃப் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாஃப்க்கு வந்து லீடோட வேல்யூ பேஸ் பண்ணி நான் வந்து மந்த்லி ஒரு கோல் செட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 lakh அவங்க வந்து ஆர்டர் வந்து சேல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த கோல் செட் பண்ணிட்டேன்னா ஸோ மந்த்லி கோல்ல இந்த மாதிரி நான் மல்டிபிள் கோல்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கோல்ல வந்து அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசத்துல கௌதம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 16th டே அன்னைக்கு 50,000 rupees வந்து ஆர்டர் வேல்யூ போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் போடல, டே வைஸா உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். டே வைஸா அந்த பர்சன் வந்து எவ்வளோ சேல் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது டுடே கிளிக் பண்ணீங்கன்னா அன்னைக்கு டேட்ல வந்து அவங்க எவ்வளோ ஃபாலோஅப்ஸ் இருக்கு, அன்னைக்கு டேட்ல என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் பர்சன்ஸும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் டேஷ்போர்ட் கிடைக்கும். இந்த டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பேஸ் பண்ணியும் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும், ஓவரால் டீம் பேஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும், டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உங்களால் வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஐயும் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன வேணா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு டவுட் கேட்குறேன். How many? It looks like there are no quotations created by Bharathasan Raju. உங்களுக்கு இதுல பேசுற ஆப்ஷனும் இருக்கும், நீங்க வாய்ஸ் மூலமாவும் கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நான் என்ன கேட்டனோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளோட டேட்டாஸ் பேஸ் பண்ணி இது வந்து சஜஷன் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பை சோர்ஸ்னு சொல்லி கேட்டதுனால வெப்சைட்ல வந்து 6 லீட் வந்திருக்கு, 1 கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டேட்டஸையும் சோர்ஸையும் வந்து அது கம்பைன் பண்ணி கொடுக்குது. நீங்க வந்து ஸ்டாஃப் வைஸா கேட்டுக்கலாம், என்ன ரிப்போர்ட்ஸ் வேணுமோ நீங்க இது மூலியமா எடுத்துக்கலாம் டேரக்டா. ஸோ இதுதான் சிஆர்எமோட கம்ப்ளீட் வியூ. இது இல்லாமல் நீங்கள் இந்தியா மார்ட் இன்டெகிரேஷன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இன்டெகிரேஷன் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக்லேருந்து வர லீட்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணுறது, நார்மல் சேட்டை இன்டெகிரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கஸ்டம் ஃபீல்டோட இது வந்து வீடியோ வந்து தனியாக போடுறேன். ஸோ உங்களால் வந்து இன்டெப்த்தாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் லீட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு லீட் கிரியேட் பண்ணுவீங்க, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை லீட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய ஃபாலோ அப் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து என்ன ஸ்டேஜஸில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துப்பீங்க. நீங்கள் இந்த இடம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபில்டர்ஸ் வரும். ஸோ எது வான் ஆயிருக்கு, எது லாஸ்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரிலாம் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அது செலக்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து வான் ரேஷியோ என்ன, எவ்வளோ கன்வர்ஷன் ஆயிருக்கு, எவ்வளோ கன்வர்ஷன் இருக்கு, ஒரு பர்சன் பேஸ் பண்ணி என்ன லீட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும்.